எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சாயங்காலம் 6 மணிலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இது 3மே ஒர்க் ஆகல. ஸோ நெறைய மெசேஜஸ் வந்து பாஸ் ஆயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப்ல வந்து புதுசா ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி. ஸோ நம்மலாம் வாட்ஸ்அப் ஓவரா யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு ரெகுலேட் பண்றதுக்காக இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. இனிமே காலையில 11:30லேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வந்து வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி சில வதந்திகள்லாம் பரவிட்டு இருக்கு. ஸோ அந்த மெசேஜை வந்து எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணணும். கான்டாக்ட்ல இருக்கிற எல்லா லிஸ்ட்டுக்கும் வந்து ஃபார்வர்ட் பண்ணணும். இல்லைனா வந்து நமக்கு வந்து மாசம் 499 ரூபா வந்து சார்ஜ் பண்ணிடுவாங்க. நம்ம அக்கௌண்ட்டை வந்து டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரிலாம் ரொம்ப ஒரு அப்சர்டான மெசேஜ்லாம் வந்து பரவிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வேர்ல்டு வைடு வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் 3க்குமே வந்து ஒரே ஆள் தான் ஓனர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் வந்து வேர்ல்டு வைடாவே இந்த மெயின்டெனன்ஸ்ல இருக்கிற சில பிரச்சனை காரணமா இந்த 3 பிளாட்ஃபார்ம் வந்து முடங்கி இருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து இது ரிவைவ் பண்ணி கொண்டுருவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து பரவலா பேசப்பட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில வந்து பார்த்தோம்னா எல்லாரும் ட்விட்டர் பக்கம் வந்து படையெடுக்க தொடங்கிட்டாங்க. ஏன்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது 3லையுமே பார்த்துக்கிட்டீங்கன்னா பிக்சர்ஸ் எதுவுமே வந்து நம்ம அப்லோடும் பண்ண முடியல, டவுன்லோடும் பண்ண முடியல. நாங்கள் கீழே கூட கொடுத்துருக்கோம் நிறையா பிக்சர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த பிக்சர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணால் அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணாலே என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த யூசரை வந்து ரீசன் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ நம்ம வந்து அப்லோட் பண்ணதை வந்து அப்லோட் பண்ண முடியல, அப்லோட் பண்ணதை வந்து டவுன்லோட் பண்ண முடியல. ஸோ ஒரு வெறும் டெக்ஸ்ட் டைப் பண்ணி அனுப்பிச்சா மட்டும்தான் அதை பார்க்க முடியுது. ஸோ இது வந்து ரொம்ப எல்லாருக்குமே கவலையாக இருக்குது. ஒரு பிக்சர் பார்க்க முடியல, ஸ்டேட்டஸ் போட்டதை பார்க்க முடியல. அதை வச்சு நிறைய மீம்ஸ், நிறைய கிரியேஷன்ஸ் கூட வருது. என்னோட ஸ்டேட்டஸ் யாருமே பார்க்க மாட்டாங்களா, ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அழுகிற மாதிரி. அதுக்கு இன்னொருத்தர் சொல்ற மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து பார்க்க முடியாம முடங்கி வந்து 6 மாசம் ஆச்சு, இப்போ போய் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் ஸ்டேட்டஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் மீம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில மக்கள்லாம் வந்து கொஞ்சம் அமைதியா இருக்கணும். ஏன்னா கூடிய சீக்கிரம் இந்த ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் ஆகும். இது வேர்ல்டு வைடு ப்ராப்ளம், நாட் ஓன்லி இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் எல்லாரும் ட்விட்டர் நோக்கி பயங்கரமா படையெடுத்துட்டு இருக்காங்க. ட்விட்டர்ல வந்து இன்ஸ்டாகிராம் டவுன்ற ஹேஷ்டேக் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஃபேஸ்புக் டவுன் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கும் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் வாட்ஸ்அப் அப்படிங்கிற தனியான ஹேஷ்டேக் இல்லாம அந்த வாட்ஸ்அப்ன்ற விஷயம் மட்டும் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ட்ரெண்ட் ஆகி நிறைய பேர் அந்த கவலையெல்லாம் வந்து ட்விட்டர்ல கொட்டி தீர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் பயங்கரமா ட்விட்டர் நோக்கி படையெடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் வந்து பொறுமை காக்கணும். இந்த விஷயத்தை வந்து தேவையில்லாம வதந்திகளை கிளப்பக்கூடாது. பொறுமையா நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கருத்தா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் வந்து முன்னாடிலாம் மொபைல் இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எப்படி ஆயிப்போச்சுன்னா, வாட்ஸ்அப் இல்லாம, இன்ஸ்டாகிராம் இல்லாம, ஃபேஸ்புக் இல்லாம யாரெல்லாம் இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இப்போ இந்த தண்ணி பிரச்சனை இதெல்லாம் பத்தி கவலைப்படுறத விட இது 3 முடங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் பயங்கர கவலைப்பட்டு இருக்காங்க. ஸோ கூடிய வரையில இதுக்கான தீர்வு கிடைக்கும்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நன்றி.